Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75 ல இருந்து 57th ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். Before solving the problem, நம்ம क्वेश्चन என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் அதுக்கான பைதான் சொல்யூஷன் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துட்டு கோட் வந்து பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமோட क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்டர் காம்பினேஷன் ஆஃப் a phone number. அதாவது நம்ம முன்னாடிலாம் யூஸ் பண்ணிருப்போம்ல ஃபோன், அதுல வந்து இது மாதிரி நம்பர்ஸ் கீபேட் வந்து நீங்க கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சோ பாத்தீங்கன்னா 2 ஓட ABC கம்பைன் ஆயிருக்கும், 3 ஓட DEF வந்து கம்பைன் ஆயிருக்கும், 4 ஓட GHI இது மாதிரி வந்து அந்த நம்பர்ஸோட லெட்டர் வந்து கம்பைன் ஆகி இருக்கும். ஸோ இது மாதிரி கீபேட் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனாலும் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோன் வெர்ஷனில் அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா given a string containing digits from 2 to 9 inclusive. அதாவது டிஜிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அது வந்து 2 to 9 டிஜிட்குள்ளே இருக்கும். Return all possible letter combination that are that the number could represent. Return the answer in any order. A mapping of digit to a letter just like on a telephone button is given below. Note that one does not map to any letter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துலாம். இப்போ டிஜிட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க, இல்லை 2 and 3 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ 2 and 3ல என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஸோ 2ல பார்த்தீங்கன்னா ABC அப்படின்னு இருக்கு, அண்ட் 3ல பார்த்தீங்கன்னா DEF அப்படின்றது இருக்கு. நம்ம என்ன மேப் பண்ண போறோம்னா இதில் 2ம் 3யும் இருக்கிறதுல ஒவ்வொன்றையுமே ஒவ்வொன்னோட கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா டியோட கம்பைன் பண்ணுறது, இயோட கம்பைன் பண்ணுறது, எஃபோட கம்பைன் பண்ணுறது, அண்ட் பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே DEF, சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே DEF, இது மாதிரி கம்பைன் பண்ணி ஃபைனல் ஆன்சர் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் காம்பினேஷன். ஸோ இத்தனை காம்பினேஷன் தான் இருக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா இதில் வந்து 3 இன்புட் இருக்கு, இதில் வந்து 3 இருக்கு. 3 into 3 நம்மளுக்கு வந்து 9 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 9 அவுட்புட் தான் இங்கே வந்து வரப்போகுது. என்னென்ன அப்படின்றதும் நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியும். ADAEAF, ADAEAF. அதே மாதிரி நெக்ஸ்ட் பி எடுத்துட்டு DEF ஓட கம்பைன் பண்ணுறோம், நெக்ஸ்ட் சி எடுத்துட்டு DEF ஓட கம்பைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எந்த இன்புட்டும் கிடையாது, ஸோ அவுட்புட் எதுவுமே இல்லை. இப்போ 2 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ல என்னென்ன இருக்கு, ABC மட்டும்தான் இருக்கு. ஸோ அது அப்படியே அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்ண போறோம், அது எதோடையும் கம்பைன் ஆக போறது கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துலாம். இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு. இதுக்கான பைத்தான் சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இதுல வந்துட்டு ஒரு 4 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது பார்த்தோன்னே உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்ட்ரிங்ல 2 and 3 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ரிசல்ட் அப்படின்ற ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்ண போறோம், எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு எம்டின்றதை கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா டிஜிட் டு கேர் அப்படின்ற ஒரு டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ண போறோம். இதில் என்னென்ன மேப் பண்ண போறோம்னா 2 ஓட ABC இருக்கு, 3 ஓட DEF இருக்கு. இது எல்லாமே நீங்க கொஸ்டின்ல இருந்து எடுத்துக்கலாம். தென் வந்து பேக் ட்ராக் ஃபங்க்ஷன் வந்து ஒன்று கிரியேட் பண்ண போறேன். அது ஸ்டார்டிங் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், 0 கொடுத்து கால் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் I ஈக்குவல் டு 0 இருக்கும்போது டிஜிட் 2 இருக்கும், ஏன்னா இன்புட்ல 2 and 3 தான் இருக்கு. ஸோ 2ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABC, அந்த ABC வந்து நம்ம எடுத்துக்கிறோம். செகண்ட் கால் பண்ணும்போது 1 ஆயிடும், 0 வந்து அப்டேட் ஆகி 1 ஆயிடும். தென் வந்து இப்போ A வந்து இருக்கு, ஸ்டார்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு லெட்டருமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா A இருக்கு. ஸோ அந்த A உட அந்த DEF, அதாவது செகண்ட் டைம் கால் பண்ணும்போது நம்மளுக்கு I ஈக்குவல் டு 1 இருக்கும்போது டிஜிட் வந்து 3 அப்படின்னு இருக்கும். 2 and 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3ல என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா DEF இருக்கும். ஆல்ரெடி நம்மள்ட்ட ABC இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கம்பைன் ஆகும். ஸோ ஏயோட D கம்பைன் ஆகும், ஏயோட E கம்பைன் ஆகும், ஏயோட F கம்பைன் ஆகும். தேர்ட் கால் பண்ணும்போது நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் வந்து A வந்து இங்க பேக் ட்ராக்கோட வந்துச்சு. இப்போ AD அப்படின்றது வந்துருது, ADன்றது வந்துருக்கு. நெக்ஸ்ட் AE AF அது மாதிரி லூப் ஆகும்போது ஒவ்வொன்றும் ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா I ஈக்குவல் டு 2 இருக்கு, லென்த் வந்து ADயா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கேஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம், பிகாஸ் இதோட லென்த் வந்து 2 தான். I ஈக்குவல் டு 2, இந்த AD இதோட லென்த்துமே 2. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லென்த் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு 2, இது இந்த மூணுமே ஈக்குவலா இருக்கனால நம்ம வந்து பேஸ் கேஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து என்னென்ன ஃபார்ம் வாங்கியிருக்கோ அதை வந்து ரிசல்ட்ன்ற எம்டி இங்கே கிரியேட் பண்ணலாம், எம்டி லிஸ்ட். ஸோ அதோட அப்பன் பண்ணி லாஸ்ட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல AD AE AF, அதே மாதிரி BD BE BF இது வந்து செகண்ட் லூப்ல ஆகும். நெக்ஸ்ட் வந்து சியோட கம்பைன் ஆகி எல்லாமே வந்து ரிசல்ட்ல வந்து இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். இப்போ A வந்து ABC ஃபர்ஸ்ட் இதில் இருக்கும், செகண்ட் இதில் வந்து DEF இருக்கும்ல. ஸோ அந்த AD AE AF அதே மாதிரி B கம்பைன் ஆகி C கம்பைன் ஆகி இது எல்லாமே கம்பைன் ஆகி ஃபைனல் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து 9 வந்து இருக்கும். ஸோ அது அவுட்புட்ல வந்து நம்ம பார்க்க முடியும். நம்ம லீட் கோடோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி 56 ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணி எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா என்னோட பிளேலிஸ்டான லீட் கோட் 75ல இருக்கும், மறக்காம எல்லா ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனும் அங்க இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல 57th ப்ராப்ளம், அதாவது லெட்டர் காம்பினேஷன் ஆஃப் ஃபோன் நம்பர், அதுக்கான பைத்தான் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். நம்ம எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்ற எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஜிட் டு கேர்
பேர் அப்படின்ற டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 2 அப்படின்னு இருக்குன்னா அது ஏபிசியோட கம்பைன் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 அப்படின்றத போட்டுட்டு ஏபிசி, அதே மாதிரி 3, இது மாதிரி சில லெட்டர்ஸ்க்கு எல்லாமே சில நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே 4 லெட்டர்ஸ் கூட இருக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்து நீங்க இந்த டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் ட்ராக் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கு கீவேர்ட் வந்து டெஃப் அப்படின்றத யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே பேசிக் தான். டெஃப் வந்து பேக் ட்ராக் என்னென்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ கமா கரண்ட் ஸ்ட்ரிங். ஐன்றது நம்ம ஸ்டார்டிங்ல வந்து 0 அப்படின்றது கொடுத்து பாஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து அது எல்லாமே அப்டேட் ஆகும். ஸோ i+1 வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகுது. அதே மாதிரி தான் இங்க வந்து இப்ப கரண்ட் ஸ்ட்ரிங் பிளஸ் சி, அதாவது அந்த கேரக்டர் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட அடுத்த கேரக்டரும் கம்பைன் ஆகிடுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ இருக்குன்னா ஏயோட நெக்ஸ்ட் லெட்டர் என்ன பி, சாரி ஏயோட டி வந்து கம்பைன் ஆகுதுன்னா ஏ டி, அது மாதிரி வந்து கம்பைன் ஆகிட்டே வரும்ல. ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ணும்போது 0, எம்டி ஸ்ட்ரிங் வந்து நம்ம பாஸ் பண்றோம். ஸோ அதுதான் இந்த இடத்துக்கு வரப்போகுது. இப்போ வந்து பேஸ் கேஸ் என்னவா இருக்க போகுதுன்னா இந்த ரெண்டுத்தோட லென்த்துமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா, தட் இஸ் த கரண்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் டிஜிட் ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிசல்ட்டோட கரண்ட் ஸ்ட்ரிங் வந்து அப்பெண்ட் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார் லூப் வந்து கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு கேரக்டரையுமே எடுத்துட்டு அதுல வந்து நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் வந்து பண்ண போறோம். அதாவது பேக் ட்ராக் வந்து கால் பண்ண போறோம். ஸோ அதை வந்து செக் பண்ணும். இப்போ ஏ வந்து ஆட் ஆனதுக்கு அப்புறம் ஏயோட டி கம்பைன் ஆகும், இ கம்பைன் ஆகும், எஃப் கம்பைன் ஆகும். ஸோ அது மாதிரி எல்லாமே ஆகி முடிச்சுட்டு லாஸ்டா வந்து அது அப்பெண்ட் ஆகி ரிட்டர்ன் ஆகும். ஸோ இஃப் டிஜிட் ஸ்டார்டிங் அதாவது எம்டியா இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். லாஸ்டா வந்து நம்ம ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஒவ்வொன்றும் நம்ம பேக் ட்ராக் இது பண்ணும்போதும் ஐ வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸ்ட்ரிங்கோட அது வந்து சி வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளவுதான். அந்த ப்ராப்ளம் வந்து இப்ப நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். லாஸ்டா வந்து அந்த ரிட்டர்ன் வந்து ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த கோட் வந்து ரொம்பவே சிம்பிள். நீங்களே வந்து ட்ரை ரன் பண்ணி பாருங்க. சக்சஸ்ஃபுல்லா கோட் ரன் ஆகி முடிச்ச உடனே நீங்க வந்து சப்மிட் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ல ஏதாவது இடத்துல டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ எஸ், ப்ராப்ளமே சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from me.